வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலோட தற்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிற குறித்து நம்ம டீம் சார்பாக ஒரு குழு அமைச்சு சர்வே மாதிரி பண்ணோம். இதுக்கு ஒத்துழைச்ச பத்மினி, குமார், ராஜேஷ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் ஒரு மிகப்பெரிய டீமாக ஒர்க் பண்ணீங்க. அப்புறம் முக்கிய நன்றி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஷாம், அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த சர்வே நம்ம இவ்வளோ பெருசாக எடுத்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி. நம்ம சர்வேவோட ரிசல்ட் இப்போதைக்கு, அதாவது மார்ச் 31 வரைக்கும் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம மொத்தம் 4435 வாக்காளர்கள் கிட்ட இந்த சர்வே எடுத்திருக்கோம். அதில் பெண்கள் 2005 பேர், ஆண்கள் 2430 பேர். இந்த சர்வேவோட ரிசல்ட் படி நம்மளோட கணிப்புல என்ன இருக்குன்னா, திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. திமுகவோட மருது கணேஷ் 34.56% வாக்குகள் அவங்களுக்கு திமுக கிடைச்சிருக்கு. இரண்டாவது இடத்துல அதிமுக புரட்சி தலைவி அம்மா மதுசூதனன், அவருக்கு 33.03% வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதிமுக அம்மா தினகரன் அணி, அவங்களுக்கு 12.24% வாக்குகள் கிடைச்சிருக்கு. தீபாவுக்கு 4.28% வாக்குகள் கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் 3.27% வாக்குகள் பெற்றிருக்காங்க. தேமுதிக 2.30% வாக்குகள் பெற்றிருக்காங்க. பாஜக 2.98% வாக்குகள் பெற்றிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2.31% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இந்த கட்சிகள் மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்ம்ல குறிப்பிட்டிருந்தோம். இதை தவிர நீங்க சுயேட்சைக்கோ இல்லை மாற்று ஏதாவது வாக்களிக்க போறீங்கன்னா அதை நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ல நோட் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கு 5.03% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல கிடைச்சிருக்கிற ஓவரால் ரிப்போர்ட்ல பாக்குறப்ப திமுகக்கும் அதிமுக புரட்சி தலைவி அம்மாக்கும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் சதவீதம் இல்லை. அவங்க 34.56% திமுக இருக்காங்க. அதிமுக புரட்சி தலைவி அம்மா 33.03% இருக்காங்க. இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடியது மிக சொற்பம் தான் டிஃபரன்ஸ். இதுல ஆழமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகக்கு வாக்களிச்சதுல பாத்தீங்கன்னா 36.7% ஆண்கள் வாக்கு தான் கிடைச்சிருக்கு. பெண்கள் வாக்கு 25.3% தான் கிடைச்சிருக்கு நம்ம சர்வேல. இது அதிமுக புரட்சி தலைவி அம்மா மதுசூதனன், அதாவது ஓபிஎஸ் டீமுக்கு பார்த்தோம்னா ஆண்கள் சதவீத வாக்கு 24.8% தான் ஆண்களுக்கு ஓபிஎஸ் அணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. 36.3% வாக்கு பெண்கள் ஓபிஎஸ் அணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப பெண்களோட வாக்கு ஓபிஎஸ் அணிக்கு மிக பலமா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம டீம் பேசினதுல எதற்காக ஓபிஎஸ் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறப்ப, அவர் ஒரு நல்ல தலைவர், நேர்மையானவர், மற்றவங்களோட கம்பேர் பண்றப்ப இன்றைய அரசியல் தலைவர்கள்ல இவர் கொஞ்சம் நேர்மையானவர், எளிமையானவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது, அம்மா சமாதியில போய் அவங்க அழுகிறப்பே எங்களுக்கே கண்ணீர் வந்துருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தையும் பல பெண்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அன்று முதலே பன்னீர்செல்வம் பெண்கள் வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பலம். நம்ம வாக்கெடுப்பு நடத்தினதுல ஆண்களோட வாக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால இரண்டு அணிகளும் சம பலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வாக்கு பதிவு எந்த மாதிரி ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. பெண்கள் அதிகமா போட போறாங்களா, ஆண்கள் அதிகமா வாக்களிக்க போறாங்களான்ட்டு. இதுக்கடுத்து தினகரன் அணிக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் 15% பெண்கள் வாக்கு இருக்கு. 9.9% ஆண்கள் வாக்கு இருக்கு. பெண்கள் சதவீதம் எதுக்கு 15% அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றப்ப, நாங்க இரட்டை இலைக்கு தான் போடுவோம், அம்மாவோட கட்சிக்கு தான் போடுவோம், அந்த இரட்டை இலைக்கு மீட்கிற தினகரன் அணி தான் முடியும் அப்படிங்கிற ரீதியில நிறைய விமர்சனங்கள் பெண்கள் மத்தியில வச்சாங்க. இந்த ரீதியில 15% வாக்குகளை தினகரன் அணி கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா தான் நமக்கு இருந்தது. அதே மாதிரி தீபாவை எடுத்துக்கிட்டோம்னா
பெண்கள் கிட்ட மட்டும்தான் தீபாவுக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு சதவீதம் இருக்கு. 7.98% வந்து பெண்கள் வாக்கு தான். 1.2% தான் ஆண்கள் வாக்கு இருக்கு. பெண்கள் வாக்கு என்ன அப்படின்னா, குறிப்பா சொல்லணும்னா மீனவ பெண்கள் கிட்ட வந்து அப்படியே அம்மா மாதிரி இருக்காங்க. அம்மாவுக்கு வாக்களிக்க முடியல, அதனால வந்து அம்மா மாதிரி இருக்கிற அம்மா ரத்த சொந்தத்துக்கு வாக்களிக்கிறோம். இதுதான் அங்க வாக்களிக்கிற பெண்களோட முக்கிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. மற்றபடி தீபா கிட்ட அவங்க வந்து இதை செய்வாங்க அதை செய்வாங்க எதையும் எதிர்பார்க்கல. ஓவரால் மார்ச் 31 வரைக்கும் வந்து நம்ம எடுத்திருக்கிற சர்வே படி பார்க்குறப்ப திமுகக்கும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணிக்கும் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்துல வித்தியாசம் இல்லை. இரண்டும் வந்து சம பலத்துல தான் இதுவரைக்குமே இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப திமுக வந்து விமர்சனம் ஓபிஎஸ் அணி மேல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பல்வேறு எல்லா கட்சியினரும் வந்து பன்னீர்செல்வம் ஏன் ஆட்சியில இருக்கும்போது செய்யல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. பன்னீர்செல்வம் அதற்கு வந்து பதில் கொடுக்கிறாரு. அதை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல இந்த வாக்கு சதவீதத்துல மாற்றம் வருதா அப்படிங்கிறது இனி வரும் காலத்துல நமக்கு தெரிய வரும். இனி அடுத்து இறுதிக்கட்ட சர்வே வந்து கண்டிப்பா எடுத்துட்டு நாங்க வெளியிடுறோம். இப்போதைய நிலைமைப்படி இரு அணிகளும் பலமாக இருக்கிறதுனால யார் முந்துவா யாரு பிந்துவா அப்படிங்கிறது சொல்ல முடியல. பன்னீர்செல்வம் அணியில மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஆண்களோட வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி திமுகவுக்கு சவாலா இருக்கக்கூடிய விஷயம் பெண்களோட வாக்கு சதவீதம் இல்லை. இந்த இரண்டையும் போட்டி யார் கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறதா. திமுக வந்து தினகரன் அணியில இருந்தோ தீபா அணியில இருந்தோ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெண்கள் வாக்கு சதவீதத்தை பிரிச்சாங்கனாலே அவங்க இன்னும் நல்லா பலம் பெற்று அந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இது நம்மளோட முதல் கட்ட சர்வே ரிப்போர்ட். இந்த சர்வே எடுக்கிறதுக்கு வந்து உதவின அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே இது குறித்து வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட நாளன்று ஒரு சின்ன விவாதம், இப்படிதான் தேர்தல் இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்புல வந்து போட்டிருந்தோம். அதே கணிப்பு தான் இப்ப நடந்திருக்கு. அதுல ஒரு சின்ன மாற்றம், தினகரனுக்கு டெபாசிட் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து என்னோட அனலைஸ்ல நான் முதல் கட்டமா வச்சிருந்தேன். ஆனா அதையும் தாண்டி அவருக்கு 15% வாக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா இருந்தாலும் மக்களோட தீர்ப்பு ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இறுதிக்கட்ட சர்வே வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல கண்டிப்பா வெளியிடுறோம். நன்றி.